வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷர் குக்கரில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு உலக்கு போல் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 2 பூண்டு பல், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 1லேருந்து 1.5 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், தாளிக்க 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, தேவையான அளவு உப்பு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு சேர்த்துடலாம். பூண்டு பல், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் 1 நிமிஷம் போல் வதங்கி வரட்டும். தக்காளி சேர்த்துடலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி 2 நிமிஷம் போல் வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி 15 நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க. 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம். கடைசி அதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சாதம் குலையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.